அமைதியாக விலகுவது 1000 வார்த்தைகளுக்கு சமம். ரொம்ப அற்புதமான ஒரு விஷயந்தான் இது. வாழ்க்கையில் உங்களை ஒருத்தருக்கு பிடிக்கல அப்படின்னா அவங்கக்கிட்ட எந்த விதத்துலேயும் நீங்கள் போராடுறது சரியானதாக இருக்காது, அல்லது சண்டையிட்டு கொள்வது சரியானதாக இருக்காது. நீங்கள் அவங்கள விட்டு அமைதியாக விலகிறது தான் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கும். அமைதியாக நீங்கள் விலகாத போது உங்களை சுத்தமாகவே மனசிலிருந்து தூக்கி வீசிடுவாங்க. வாழ்க்கையில் எப்பொழுதுமே நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும். அடுத்தவர்கள்கிட்ட இருந்து நீங்கள் விலகணும் அப்படின்னு சொன்னால் அமைதியாக விளங்கிட்டீங்கன்னா அது வாழ்க்கையில் அவங்களுக்கு ஆயுள் தண்டனையாக மாறிடும். ஒவ்வொரு நாளுமே உங்களை நினச்சிட்டு இருப்பாங்க. அமைதிக்கு எப்பொழுதுமே வலிமை அதிகங்கிறத முதல்ல நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அவங்கக்கிட்ட எந்த விதமான சண்டைகளும் இட்டுக்கொள்ளாமல் சங்கடப்படுத்தாமல் நீங்கள் விலகிட்டீங்கன்னா அந்த விஷயமே அவங்கக்கிட்ட 1000 வார்த்தைகளை மனசுக்குள்ளே நுழைச்சிட்டு வர்ற மாதிரி தான் இருக்கும். அவங்களுடைய மனசுக்குள்ளே எப்பொழுதுமே உங்களுடைய சிந்தனை இருந்துக்கிட்டே இருக்கும். அதாவது தவறு செய்துட்டோம் அப்படிங்கிற எண்ணத்தை அந்த மௌனமே அவங்களுக்கு 1000 வார்த்தைகளை சொல்லி புத்திமதி சொல்லி திருத்தக்கூடிய விஷயங்களாகத்தான் இருக்கும். 1000 வார்த்தைகளுக்கு நிகரான விஷயந்தான் இந்த மௌனம். அமைதியாக நீங்கள் ஒதுங்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க எப்பொழுதுமே வாழ்க்கையில் உங்களை பற்றி நினச்சிட்டு இருப்பாங்க. அதே நேரத்தில் அவங்கள திருத்திக்கிறதுக்கும் ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு கொடுக்கறதா நீங்கள் நினச்சிக்கணும். ஆகையால் நீங்கள் எப்பொழுதுமே மற்றவர்களிடம் மனதை புண்படுத்தி கொண்டு விலகுவதை விட அமைதியாக நீங்கள் விலகிவிட்டாலே அந்த அமைதியே அவங்களுக்கு 1000 வார்த்தைகளை சொல்லி விலகுவது போல் இருக்கும். அந்த 1000 வார்த்தைகளும் அவர்களை திருத்துவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஆகையால் எப்பொழுதும் நீங்கள் அமைதியாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது மிகச்சிறந்த அறிவாளியாக நீங்கள் இந்த மண்ணுலகில் வாழ முடியும். நன்றி.